வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இங்க வந்து ஆன் பண்ணி மீன் குழம்பு வச்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு மீன் சமையல் தான் பண்ண போறேன். என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் புட்டு பண்ண போறேன். எங்க தம்பிங்களும் இன்னைக்கு கூட வந்து சமைக்கிறதுக்கு வராங்க. தங்கச்சி வீட்டில் வந்து ஒரு நான்வெஜ் விருந்து இருக்கு. அந்த விருந்துக்காக இன்னைக்கு ஒரு 20 பேருக்கு இங்கே சமைச்சு அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பிங்க வந்தவொடனே கூட ஜாயின் பண்ணிப்பாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. அதுங்காட்டி நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கிறதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம மேலே போய் கழுவும் போது பார்க்கலாம். காசிமேட்டுக்கு போய் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து என்னென்ன மீன் அப்படின்னு மேலே கழுவும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. காசிமேட்லேருந்து மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் பாறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரை மீன், இது வந்து 2 மீன் வாங்கினேன், வெயிட் கிடையாது, 2 மீன் வாங்கினேன். இந்த மீன் வந்து 150 ரூபா 2 மீன். தேங்காய் பாறை பார்த்தீங்கன்னா 400 ரூபா 3 கிலோ மீன் 400 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஏரி வாழை, இது வந்து 450 ரூபா இந்த மீன் 2 மீனும். அங்கே வந்து கூர் கட்டி தான் விற்பாங்க, வெயிட் எல்லாம் கிடையாது. ஒரு கூராக கட்டி விற்பாங்க. இல்லைன்னா ஒரு கூடையில், இந்த மாதிரி ஒரு கூடையில் நிறைய மீன் வச்சுக்கிட்டு 300 400 அந்த மாதிரி விற்பாங்க. இப்போ நம்ம மீன் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணியாச்சு, புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டு கீழே மீன் கழுவிட்டு கீழே போயிடலாம். பாருங்க, இப்போ எங்கள் தம்பியும் வந்தாச்சு, பெரிய தம்பி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மீன் ஃபுல்லாக கழுவி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். மீன் எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். இது மேலே வந்து மீன் வச்சு வேக வைக்க போகிறோம். அதாவது மீன் புட்டுக்கு. சூப்பர். இது வந்து என்ன மீன்? சூறா மீன். சூறா மீன் புட்டு. இது வந்து எத்தனை பேருக்கு செய்யணுமா? நம்ம 20 பேருக்கு பண்ணுறோம். 20 பேர். இப்போ மீன் வந்து இதில் வச்சாச்சு, மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆன் பண்ணி மீன் குழம்பு வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஏன்னா 20 பேருக்கு வைக்க போகிறோம், அதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுவோம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வடகம் போட்டுக்கலாம். நான் ஒரு 8 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து திக்காக இருக்கும் குழம்பு. தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளி நல்லா அரைச்சே வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பாருங்க, மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி மூடி வைக்கலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் வறுக்கிறதுக்கு மீன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீன் வறுவலுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன். இப்போ மைதா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். வெறும் மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அம்மா சமையல் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த சிக்கன் 65 மசாலா போடும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான் நம்ம இதை போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 20 பேருக்குன்றதுக்கு ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூளோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். 300 கிராம் புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, உப்பு வந்து ஒரு 1/2 கை அளவு போட்டிருக்கேன். ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கல் உப்பு. லெமன் வந்து ஒரு லெமன் போட்டுக்கலாம். இந்த மசாலா இதில் போட்டிக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு
பிணைஞ்சி எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசாலாவை தளன்னு பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா தடவி இப்படி இங்கே வச்சிடலாம். நல்லா ஒரு அரை ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தம்பி வந்து மீன் போட்டுக்கிறாப்புல. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க மீன். நம்ம சேனலில் வந்து நிறைய மீன் குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மதுரை ஸ்டைலு, கிராமத்து ஸ்டைலு, அரைச்சி விட்டது, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன் மீன் குழம்பு. போய் பாருங்கள். இந்த மீன் குழம்பையும் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்படி பொறுமையாக ஒரு கிண்டிடுங்க. மீன் போட்ட உடனே அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷத்தில் இதை இறக்கி வச்சுக்கலாம். அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிட்டு நான் சாதம் போட போகிறேன். பாருங்கள், இந்த மீன் வந்து நல்லா பொடியாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். முள்ளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஒட்டாமல் வரும். உப்பு போட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. 4 கிலோ அரிசி இதில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். பொன்னி புழுங்கல் அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். அப்படி ஊற வச்சு வடித்தோம் அப்படின்னா சாதம் வந்து நல்லா லென்த்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து 20 பேருக்கு, அதாவது 1 கிலோ அரிசி வடித்தோம்னா 6 பேர் சாப்பிட்லாம். அதாவது நார்மலாக சாப்பிட்றது. நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா 5 பேர் சாப்பிட்லாம். இங்கே வந்து நம்ம மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா வந்து இப்படி திக்காக பிணைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து மீன் எடுக்கும் போது மசாலா மீன்லேயே இருக்கும். இல்லைனா நமக்கு எண்ணெயில் வந்து மசாலா போயிடும். அதனால் இந்த மாதிரி திக்காக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. மீன் வந்து நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மசாலா வந்து மீனில் ஒட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா இதுலேயே ஒட்டி இருக்கும். சாதம் வெந்துச்சு, எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் புட்டு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ பொடியாக நறுக்கி வச்சுக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு. இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ், இந்த அளவுக்கு பீஸ். இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே மீன்லேயே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் இதுலேயுமே நம்ம போடுவோம். மீனில் வந்து உப்பு போடல, அதனால் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வந்து ஒரு சுற்றி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு அதையுமே இதில் போட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மீனை போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு சாதம், மீன் குழம்பு, மீன் புட்டு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அங்கே தங்கச்சி வீட்டில் வந்து சிக்கன். அப்பா சிக்கன் வந்து வறுவலா குழம்பான்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இது எல்லாமே நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்லேயே ஒரு 20 பேர் 30 பேர்னா சமைச்சு பாருங்கள். நமக்கு வந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது தவிர நமக்கு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamayal.comல இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.